வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாடு, புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் நாம் தான் வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகமில்லை. பெரும் வாக்குகள் அபரிதமாக இருக்க வேண்டும் என்று திமுக மாவட்ட செயலாளர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். மக்களவைத் தேர்தலில் போட்டியிடுவது குறித்து விரைவில் அறிவிப்பேன் என அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் தகவல். எந்த தொகுதியில் போட்டி என்பதை தலைமை முடிவெடுக்கும் என்றும் பேட்டி. தனியா இதுக்குன்னா டேட் வந்த பிறகு நம்மளே வரப்போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியதான் திருச்சியா சார் உங்க விருப்பம் என்ன சொல்லுதா தானுங்க, நம்ம என்னங்க டிசைட் பண்றது, பாத்துக்கலாங்க. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியுடன் பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் 3 பேர் சந்திப்பு. அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்ததாக தகவல். தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு சைக்கிள் சின்னம் ஒதுக்குவது தொடர்பாக தேர்தல் அறிவிப்புக்கு 5 நாட்களுக்கு முன்பு முடிவு. உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் தகவல். வாக்கு இயந்திரத்தில் ஒப்புகை சீட்டு வழங்குவது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் திமுக முறையீடு. புதிய நடைமுறையால் தவறு நடக்கக்கூடும் என்று திமுகவின் RS பாரதி சந்தேகம். அளிக்கின்ற வாக்கு டைரக்டா கண்ட்ரோல் யூனிட்டுக்கு போவதுதான் நம்பகத்தன்மையை உருவாக்கும். இடையிலே ஒரு விவிபேடை வைத்து அதிலும் அந்த விவிபேடை 10% கவுண்டிங்கில் பார்க்க முடியாது என்று சொல்வது மிகப்பெரிய சந்தேகத்தை உருவாக்குகிறது. தமிழ்நாடு காவல்துறை திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுவதாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் அதிமுக முறையீடு. பதற்றமான வாக்குச்சாவடிகளில் மத்திய படை பாதுகாப்பு அளிக்க கோரியிருப்பதாக ஜெயக்குமார் தகவல். அதிக கட்டணம் வசூலிக்கும் தனியார் பேருந்துகளின் உரிமத்தை சஸ்பெண்ட் செய்ய உயர்நீதிமன்றம் ஆணை. அபராதத்தை 50,000 உயர்த்த திட்டமிட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல். வாக்குச்சாவடி சிசிடிவி கொள்முதலில் திமுகவின் தலையீடு இருந்ததாக பாஜக குற்றச்சாட்டு. நட்சத்திர வேட்பாளர்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு வழங்கவும் தேர்தல் ஆணையத்திடம் வலியுறுத்தல். அதிமுக முன்னாள் அமைச்சர் வளர்மதி மீதான சொத்து குவிப்பு வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்கும் நிலையில் உத்தரவு. சென்னை புறநகர்களில் வீடுகளை லீஸுக்கு தருவதாக கூறி 6 கோடி ரூபாய் வரை நூதன மோசடி. பாதிக்கப்பட்டவர்கள் முறையிட்ட நிலையில் ஒரே இரவில் தலைமறைவான மோசடி கும்பல். விசிக தலித்துகளுக்கு மட்டுமான கட்சி இல்லை என்பதால் பொது தொகுதி கேட்பதில் என்ன தவறு? தேர்தலில் பதிவான வாக்குகளுடன் ஒப்புகை சீட்டை எண்ண வேண்டும் என்று நடந்த போராட்டத்தில் திருமாவளவன் பேட்டி. இவிஎம்மோடு 100 விழுக்காடு விவிபேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒப்புகை சீட்டுகளை இணைத்து தேர்தலை நடத்த வேண்டும். அந்த ஒப்புகை சீட்டுகளை வாக்குப்பெட்டியில் போடுவதற்கு உரிமை அளிக்க வேண்டும். கொலை கொள்ளை தொடர்பாக கோனநாடு பங்களாவில் ஆய்வு நடத்த சிபிசிஐடிக்கு அனுமதி. வீடியோ பதிவு செய்யவும் உதகை நீதிமன்றம் உத்தரவு. கூட்டணி தொடர்பாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதாவை அதிமுக நிர்வாகிகள் நேற்று சந்தித்ததாக தகவல். பிரேமலதா 10 தொகுதிகள் கேட்ட நிலையில் 5 தொகுதிகளை கொடுக்க முடியும் என அதிமுக தரப்பில் கூறப்பட்டதாக தகவல். எந்த கட்சியுடனும் மறைமுகமாக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. தேமுதிக துணை செயலாளர் பார்த்தசாரதி நியூஸ் 18 தமிழ்நாட்டுக்கு விளக்கம். நாங்கள் யார் இடத்துலையும் நாங்கள் மறைமுகமாக கூட்டணி நடத்தவே இல்லை. இதுதான் உண்மை. நாங்கள் வந்திருக்கிற மாவட்ட செயலாளர் திமுக கூட்டணியும் போகலான்னு சொன்னாங்க. நாங்கள் திமுகவில் பல கட்சி கூட்டணி இருக்குது. வாய்ப்பு இருந்தால் திமுக இருந்தாலும் சரி, அதிமுக சரி, எந்த கட்சியிலும் நாங்கள் போக கூட்டணி.
பொள்ளாச்சியில் பெண்களை கடத்தி வன்கொடுமை செய்து வீடியோ எடுத்த வழக்கு. கைப்பற்றப்பட்ட வீடியோக்களை குற்றம் சாட்டப்பட்ட 9 பேரின் முன்னிலையில் ஆய்வு செய்யும் கோவை மகளிர் நீதிமன்றம். தென் தமிழகம் மற்றும் டெல்டா மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. சென்னையில் வெப்பநிலை 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்று வானிலை மையம் கணிப்பு. நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேளூர் பகுதியில் நிர்ணயிக்கப்பட்ட அளவை விட கூடுதலாக நெல் கொள்முதல் செய்ததாக புகார். 3 நெல் கொள்முதல் நிலைய பணியாளர்களிடம் 89,000 ரூபாய் அபராதம் வசூலித்த ஆட்சியர் ஜானிட்டா வர்கீஸ். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெற்ற மாசு திருவிழா தேரோட்டம். பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அரோகரா முழக்கத்துடன் வடம் பிடித்து இழுத்தனர். மின்னஞ்சல் சேவையை கூகுள் நிறுத்துவதாக வெளியான தகவலுக்கு அந்நிறுவனம் மறுப்பு. ஒருபோதும் மின்னஞ்சல் சேவை நிறுத்தப்படாது என்றும் திட்டவட்டம். நடிகை திரிஷா குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பிய அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜுவுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் நோட்டீஸ் வழங்கியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் மதன் இணைகிறார். மதன், விவரங்கள். அதிமுகவின் சட்டத்திட்டங்களுக்கு விரோதமாகவும் அந்த கட்சியின் கட்டுப்பாட்டை மீறி கட்சிக்கு அவப்பெயர் உண்டாக்கும் வகையில் செயல்பட்டதாக கூறி சேலம் மேற்கு ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜுவை அதிமுகவின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்பிலும் நீக்கி கடந்த 17ஆம் தேதி அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இந்த ஒரு அறிவிப்பு தொடர்பாக தற்போது ராஜு சார்பில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. அதில் தன்னை நீக்குவதாக வெளியிடப்பட்ட அந்த அறிவிப்பில் இந்த கட்சி விரோத நடவடிக்கை என்ன என்று விளக்கப்படவில்லை என்ற ஒரு விஷயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் அதிமுக உட்கட்சி விதிப்படி விளக்கம் கேட்டு நோட்டீஸ் எதுவுமே தனக்கு அனுப்பாமல் நேரடியாக தன்னை நீக்கியது தவறு என்றும் சட்டவிரோதம் என்றும் அது தெரிவிக்கப்பட்டது. மேலும் தன்னை அந்த கட்சியிலிருந்து நீக்கிய அந்த அறிவிப்பை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் எனவும், இல்லாவிட்டால் சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமிக்கு தற்போது ராஜு சார்பிலிருந்து ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. நன்றா. நன்றி மதன், விரிவான விவரங்களுக்கு. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40 தொகுதிகளிலும் திமுக அபரிதமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அக்கட்சியின் தலைவர் மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். மக்களவைத் தேர்தலை ஒட்டி திமுக மாவட்ட செயலாளர்கள் மற்றும் தொகுதி பார்வையாளர்களுடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் உரையாற்றினார். அதில் அரசின் செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் வழியாக தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளுமாறு மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். உரிமைகளை மீட்க ஸ்டாலினின் குரல் என்ற தலைப்பில் நாடாளுமன்ற தொகுதி வாரியாக நடைபெற்ற கூட்டங்கள் அனைத்தும் பெரும் வெற்றியடைந்திருப்பதாக மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் பணிகளில் மிக வேகமாக செயல்பட்டு வருவதாக கூறிய அவர், புதுவை உட்பட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் என்பதில் சிறிதும் சந்தேகம் இல்லை என்றும் தெரிவித்தார். ஆனால் அந்த வெற்றி மகத்தானதாகவும் பெறக்கூடிய வாக்குகள் அபரிதமாக இருக்க வேண்டும் என்றும் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் அரசின் திட்டங்களை எளிமையாக மக்களுக்கு புரியும் வகையில் பரப்புரை செய்ய வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. வரும் திங்கட்கிழமை முதல் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திண்ணை பிரச்சாரத்தை தொடங்கவும் மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தில் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. இவற்றுடன் மார்ச் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில் தமிழ்நாடு முழுவதும் அரசின் நிதிநிலை அறிக்கையை விளக்கும் பொதுக்கூட்டங்கள் நடத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.